நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சாப்பிடு. வேண்டாம், நான் இத கொண்டு போறேன். கொண்டு போய் குட்டி அம்மாவுக்கும் மல்லி அம்மாவுக்கும் கொடுக்கறேன். அவங்களும் சாப்பிடுவாங்கல்ல. அவங்களுக்கு நான் பார்க்க வரும்போது கொண்டு வந்து கொடுக்கறேன். இப்போ நீ இத சாப்பிடு. இப்பவே சாப்பிடணுமா? ஆமா, உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லைன்னு நான் நம்பணும்ல. அப்படின்னா நான் இப்பவே சாப்பிடுறேன். உனக்கு வேண்டாமா வர்ணா? நீ சாப்பிட வேதா. ம். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிடு, அதுதான் எனக்கு சந்தோஷம். இப்போ சந்தோஷமா இருக்கியா வர்ணா நீ? ரொம்ப சந்தோஷம். என் அம்மா கிட்ட போய் நான் சொல்லுவேன், வேதா கூட பேசினதும் சாப்பிட்டதும் அவ கூட தோழியானதையும். அம்மா சந்தோஷப்படுவாங்க. சரி, நீ கிளம்பு வேதா. ம், சரி. வேதா, பிரசாதம் சாப்பிட்டத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொன்னா அதோட சக்தி போயிடும். நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டல. எல்லா அருளும் உனக்கு கிடைக்கணும்னு நினைச்சுதான் சொல்றேன். அப்போ சரி. பெரியம்மா. வர்ணம்மா, நீ வேதாவை பாத்தியா? பார்த்தேன். பெரியம்மா கொடுத்து விட்டதா நீ அவகிட்ட கொடுத்தியா? ஆட்டூர் கோயில கிடைச்ச பிரசாதம்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி சொன்னா தானே அவ சாப்பிடுவா. நல்லது. மல்லி அம்மாவுக்கும் குட்டி அம்மாவுக்கும் குடுக்கறேன்னு சொல்லி கொண்டு போக பார்த்தா. ஆனா நான் ஒத்துக்கல. கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். திறமைசாலி. சாப்பிட்டத பத்தி யார்கிட்டயாவது சொன்னா பலன் கிடைக்காதுன்னு சொன்னேன். ரொம்ப நல்லது. நான் சொல்லாதத கூட நீ யோசிச்சு பண்ணிருக்க. நீ இளவரசியா இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கு. பெரியம்மா, அது நிஜமா என்ன? நான் உங்ககிட்ட அவ என்னை விட நல்லா நாட்டியம் ஆடக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அவ சாப்பிட்டதும் அதுதாம்மா. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. வேதாவோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேற எதுவும் இல்ல. வேதா அதை சாப்பிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கால் பலம் குறையும். அப்புறம் எப்படி அவ உன் கூட போட்டி போடுவா? ஒருவேளை போட்டி போட்டாலும் ஓய்வு வேணும்னு அவ தனியா போயிடுவா. அப்படி நடந்தா வேதாவோட அப்பாவும் குருவோட பொண்ணும் அதை பத்தி விசாரிக்க மாட்டாங்களா? விசாரிக்கட்டும். ஆனா என் வர்ணாவை குறை சொல்ல யாருக்கும் தைரியம் வராது. என் வர்ணா ராஜகுமாரி இல்லையா? நான் அதை கொடுத்தேன். வேதா அதை சாப்பிட்டு நடந்து போகும்போது என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த நாட்டை ஆள போற இளவரசிக்கு ஒரு ஆளை மட்டும் நினைச்சு குழப்பமும் கஷ்டமும் வரக்கூடாது. இந்த நாட்டை ஆள போற ராஜகுமாரி தானே நீ. நீ யோசிக்க வேண்டியது இந்த நாட்டையும் நாட்டோட மக்களையும் பத்தி தான். பெரியம்மா எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எல்லா நாட்டுக்கும் சொல்லணும், தேசமங்கலத்துல ஒரு இளவரசி வளர்ந்துட்டு இருக்கா, அவளை தோக்கடிக்க யாராலையும் முடியாதுன்னு. அவ தேசமங்கலத்தோட வீரமங்கைன்னு. அத கேட்க உனக்கு ஆசை இல்லையாமா? இனிமே நீ வேணா பாருமா. நாட்டியமா இருந்தாலும் வேதம் படிக்கிறதா இருந்தாலும் நீ வேதாவை கண்டிப்பா தோக்கடிப்ப. சதியால மட்டும் இல்ல, திறமையால ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு குருநாதர் சொல்லிருக்காரு. அது குருவுக்கு தெரிஞ்ச வழி. ஆனா ராஜாங்கெல்லாம் நடுராத்திரியில படைய கூட்டிட்டு போவாங்கல்ல.
எதிரியோட சதிய படையோட தோக்கடிக்கிறாங்கல்ல, போர்ல தளர்ந்து போறவங்கள அடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் ராஜாவோட வழி. அதுதான் இந்த நாட்டோட ராஜாக்களுக்கு பெருமையும் சிறப்பும். இப்ப நீ செஞ்சதும் எதிரிய அழிக்கிறதுக்காக தான். அது கண்டிப்பா தப்பே இல்ல. நீ பண்ண விஷயம்தான் ரொம்ப சரி. நீங்க ஒப்படைச்ச வேலைய வர்ணா சரியா பண்ணிருக்கா. தோழி மாதிரி நடிச்சு பக்கத்துல உட்காந்து பூசாரியோட பொண்ண நல்லா சாப்பிட வச்சிருக்கா. திறமசாலி. அவளுக்கு திறமை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆற்றுக்கால் கோவிலோட பிரசாதம்னு சொல்லி கொடுத்திருக்கா. கடுமையான விஷத்தை தான் அந்த பூசாரியோட பொண்ணு சாப்பிட்டிருக்கா. கொஞ்ச நேரத்துக்குள்ள அது அவ உடம்பு பூரா பரவும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் மாதிரி அவ உடம்புல பரவும். சக்திகளை இழந்து நிக்கிற தேவியோட உதவியும் கிடைக்காது. எல்லா பூஜைகளும் தெரிஞ்ச அவ அப்பாவோட உதவியும் அவளுக்கு கிடைக்காது. அதே நேரம் ஜனங்களோட மனசுல ஒரு புது கதைய சித்திரபான உருவாக்குவேன். நாம சொல்றத கேட்காம மல்லியோடையும் அவளோட பொண்ணு கூடவும் பழகினதாலத்தான் கடவுள் தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லுவேன். மக செத்ததுக்கு அப்புறம் தேசமங்கலத்தோட பூசாரி அதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டான், திரும்பி போயிடுவான். அதோட தேசமங்கலத்துல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். சித்திரபானு நினைச்ச மாதிரியான மாற்றம். யாருக்காவது இந்த சதி தெரிஞ்சிட்டா? தெரியாது. அத பத்தி சர்ச்சை வரும்போதே எல்லாம் முடிவுக்கு வந்துரும். என்னாச்சுமா? மல்லியம்மா, எனக்கு வயிறு வலிக்குது. ஐயோ, ரொம்ப வலிக்குது. என்னாச்சுன்னு புரியலையே. சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காம இருக்குமோ? ரொம்ப நேரமா வலிக்குதுமா. வயித்துக்குள்ள ஏதோ எரியற மாதிரி இருக்குது. நான் சரியாயிரும் நினைச்சேம்மா. அம்மாடி, என்னாச்சுமா? குட்டிமா, வேதாவுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதான். ஐயோ கடவுளே, அவங்க வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு இங்க வந்து சாப்பிட்டதுனாலதான் இப்படி ஆயிருக்கும். இங்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேனே மல்லியம்மா. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்பவும் வலிக்குதா? வலிக்குது, ரொம்ப வலிக்குது. குட்டியம்மா, நீ வேதா பக்கத்திலே உட்காந்துரு. நான் வெளியே போய் அவளுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். அதை கொடுத்தோன்னா வேதாவோட வயிறு வலி குறைஞ்சிரும். வேதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிரும். அம்மாவுக்கு மருந்தெல்லாம் தெரியும் வேதா. எனக்கு அடிக்கடி வயிறு வலி வரும்போது அம்மா மருந்து கொடுப்பாங்க. உடனே வயிறு வலி குறைஞ்சிடும். கவலைப்படாத என்ன. சாப்பிட்டது எதுவும் செரிமானம் ஆகலனா இப்படிதான் வலிக்கும். இந்த சாரை குடிச்சீனா சீக்கிரம் வலி குறைஞ்சிரும். ஆ ஆ ஆ ஆ குடி. கசக்கும், இருந்தாலும் முழுங்கிடு எப்படியாவது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிரும் வேதா. அம்மா பயப்படுறாங்க. உனக்கு ஏதாவது முடியாம ஆயிடுச்சுன்னா உன்னோட அப்பா திரும்பி வரும்போது அம்மா கிட்ட கேட்பாங்கல்ல. அப்பா அப்படிலாம் கேட்க மாட்டாரு. அப்பாக்கு தெரியும் நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன்னு. கொஞ்சமாவது குறைஞ்சிருக்காமா? வலி குறைஞ்சிருக்கு மல்லியம்மா. நான் சொன்னேன்ல, இந்த மருந்து சீக்கிரமா வேலை செய்யும்னு. நீ வேணா பாரு, சீக்கிரமா வலி காணாம போயிடும். நீ பயந்துட்டியாமா? பயப்படக்கூடாது என்ன. நீ என் மடியில படுத்துக்கோ. படுத்து நல்லா தூங்கு. வா. அம்மாடி, வேதா குட்டி. என்னாச்சு? ஐயோ வேதா,
எனக்கு வலிக்குது மல்லியம்மா. வேதா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. வேதா. அம்மா தேவி, இந்த ராத்திரியில நான் என்ன பண்றது? நான் இப்ப எங்க போய் மருந்து வாங்கிட்டு வருவேன்? அம்மா. அழாதம்மா. குட்டிமா, நான் ஏதாவது ஒரு வைத்தியரை பார்த்துட்டு வரேன். வேணாம் மல்லியம்மா, இந்த ராத்திரியில நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் தாங்கிக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்லம்மா. உன்னை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியல. பரவாயில்லம்மா. குட்டிமா, நீ வேதாவை கொஞ்சம் பார்த்துக்கோ. என்னங்க இது? இந்த ராத்திரியில அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு, அதுவும் அவங்க அப்பா ஊர்ல இல்லாத சமயத்துல. எனக்கும் தெரியல. அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிட்டேன். ஒருத்தர் இல்ல, 4 வைத்தியர்களை நான் அனுப்பி வச்சேன் குழந்தைக்கான நோய் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி. ஆனா அவங்க யாராலையும் நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. பாவம் குழந்தை, ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்குன்ற போது. அதுதான் வாழ்க்கை மீனாட்சி. சில நேரங்கள்ல பதில் என்னன்னு தெரியாம நாம கஷ்டப்படுவோம். நீ நல்லா யோசிச்சு பாரு. தேசமங்கலத்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தாவ. இந்த நாட்டுல இருக்கிற வேற யாருக்காவது அந்த குழந்தைய பிடிக்காம போகுமா? ஊர்ல நிறைய வதந்தி எல்லாம் பரவிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரண்மனையிலயும் பரவ ஆரம்பிச்சிருக்குங்க. சாபத்தோட கதை தானே. ம், பூசாரி குழந்தைய மல்லிக்கிட்ட விட்டுட்டு போனது அதானே? அதுதான். அதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணன் தான். யோசிக்காதவங்கள கூட அதை யோசிக்க வைக்கிற திறமை என் அண்ணனோட நாக்குக்கு இருக்கு. ஆனா நான் அதை சுத்தமா நம்பலங்க. மல்லியும் குட்டி அம்மாவும் தெய்வத்துக்கு பிடிக்காதவங்க எல்லாம் இல்லையே. வேலையாட்கள் அனுப்பி மல்லியை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா ராஜா? ஆகட்டும். அயல் நாட்டுல எங்கேயாவது நல்ல திறமையான வைத்தியர் யாராவது இருப்பாங்கல்ல? அனுப்பி வச்சவங்களும் சாதாரண வைத்தியர்கள் இல்ல மீனாட்சி. நான் இனிமேலும் முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு தவறு இங்க நடந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. வழியில வச்சு அடிச்சிருந்தா இல்ல பயம்படுத்த செஞ்சிருந்தா அது உங்க அண்ணனா இருக்கும்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா இது உடம்புக்குள்ள விஷம் போயிருக்குல்ல, அப்படி நடக்கணும்னா அத மாமா தான் பண்ணிருக்கணும்னு இல்லையே. இது அவமானம். ஊர்ல ஒரு குற்றம் நடந்தா நம்ம அரண்மனைக்குள்ள குற்றவாளியை தேடுற ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப பெரிய அவமானம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கடைசியில நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு இந்த நாட்டுல. இந்த குழந்தையோட விஷயத்திலயும் அதுவே நடக்கட்டும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் அதுக்காக. ஆமா, தேசமங்கலத்து முன்னேற்றத்துக்கு காரணமான பூசாரியுடைய பொண்ணுக்கு ஆபத்து வரக்கூடாது. அது கண்டிப்பா நடக்கவே கூடாது. நான் செஞ்ச பூஜை எல்லாம் சரியா இருக்குமான்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? தேசமங்கலத்துக்கு தேவியோட அருள் இப்ப இருக்கா? இருந்திருந்தா பூசாரியோட பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்காது இல்ல? என்னோட சந்தேகம் தீர்ந்தது. தேவியோட சக்தி மொத்தமா அழிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க தேசமங்கலத்துல சன்னியாசினி ஒருத்தி இருந்தா. தூ, அவளும் இப்ப காணாம போயிட்டா. இனிமே நான் என்னங்கய்யா பண்ணணும்? பூஜைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. தேசமங்கலத்து அம்மாவுக்கு சக்தி போயிடுச்சுங்கிற விஷயம் இந்த ஜனங்களுக்கு எப்பவும் தெரியவே கூடாது. அது தெரியறதுக்கு முன்னாடியே என்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேறியே தீரணும். உண்மைய சொல்லணும்னா ரொம்ப பயத்தோட தான் நீங்க என்ன கூப்பிட்டு அனுப்புனப்போ நான் தேசமங்கலத்துக்கு வந்தேன். தேசமங்கலத்தோட அம்மனோட பெருமையெல்லாம் நான் கொஞ்சம் நஞ்சம் கேள்விப்படல. அப்படியா? கோவிலோட கருவறையில அம்மனுக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது எனக்கு தெரியும். அதனால தானே தேசமங்கலத்திலையும் வெளியூர்கள்லயும் மந்திர தந்திர வித்தைகள் தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் உங்களை தேடி வந்தேன். அப்படின்னா நான் கோவிலுக்கு கிளம்பட்டுமா?
நீங்க புறப்படுங்க. இனிமே எல்லாம் என்னோட வேலை. மெதுவா தேசமங்கலத்துல பிரச்சனைகள் கிளம்ப ஆரம்பிக்கும் போது அதுக்கான காரணம் பழைய பூசாரி தான்னு நான் நம்ப வைக்கிறேன். மனைவிக்கு காரியம் செஞ்சுட்டு தேசமங்கலத்துக்கு திரும்பி வர பூசாரிய வரவேற்க போறது பூமாலைகள் இல்ல, கூர்மையான கற்கள் தான். அதுக்கான வேலைகளை நான் ஆரம்பிக்கிறேன். மகளை தன்னோட உயிரா நேசிக்கிற ஒருத்தர் மகளோட நஷ்டத்தை எப்படி தாங்கிப்பாரு? கடைசியா தகப்பனோட முகத்தை கூட பார்க்க முடியாம பூசாரியோட பொண்ணு துடிச்சு சாவா. எதை பத்தியும் கவலைப்படாம மல்லியோட வீட்டுல தங்க வச்சதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனைன்னு ஜனங்களை எல்லாம் நம்ப வச்சிருவேன். சரி பூசாரி, நீங்க போலாம். ஆ. மல்லி, தேசமங்கலத்தின் வருங்கால ராஜாவோட முகத்துல நீ அரைஞ்சல்ல, அப்ப ஆரம்பிச்சது உன்னோட உன் கூட இருக்கிறவங்களோட அழிவு. முதல்ல பூசாரியோட பொண்ணு, அதுக்கப்புறம் அவளோட அப்பன், அதுக்கு அப்புறம் கொடுக்குறேன் உனக்கும் உன் பொண்ணுக்குமான தண்டனைய, என்னோட பரிசா. அம்மாடி, இந்த மருந்த குடி. மல்லியம்மா, உண்மையிலேயே எனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ராஜா அனுப்பி வச்ச வைத்தியர் தானே வந்து பார்த்தாரு. அவர் பெரிய வைத்தியர். இந்த மருந்த குடிச்சா உன் வலி சரியாயிடும். எனக்கு எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு மல்லியம்மா. இங்க பாருமா, இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாத. அப்பா திரும்பி வர்றதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும். வேதா குட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் என்னதான் குறை சொல்லுவாங்க. என் கூட நீ தங்கினதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நானும் குட்டிமாவும் உன்னை சரியா பாத்துக்கல, அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அழுவாதீங்க மல்லியம்மா, நான் குடிக்கிறேன். குடிமா. அம்மா, இவ்ளோ நேரமா நான் பார்த்துட்டு இருக்கேன். வைத்தியர் இன்னும் வரவே இல்லையேம்மா. ஒருவேளை அவரு வேற எங்கேயாவது போயிருப்பாரு, வேற ஏதாவது தேவைக்காக. வேதா, நீ மருந்து சாப்பிட்டியா? வேதா ரொம்ப கவலையா இருக்காமா. வேதா அவ அப்பாவை பாக்குறோன்னு சொல்றா. கடவுளே, என் வேதாவை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? வேதா ரொம்ப நல்ல பொண்ணுல, அவளை எப்படியாவது சீக்கிரமா குணப்படுத்துங்க. வேதாவோட நோய் குணமாயிடுச்சுன்னா நான் என்ன வேணாலும் பண்றேன். என்னோட வேதாவை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க கடவுளே. குட்டிமா, அழுவாத. வேதா, நீயும் வேண்டிக்க. எல்லாம் கடவுள் குணமாக்கிடுவாரு. வேண்டிக்க. திரையம்பகம். அம்மா தாயே, என்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் உயிரை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. பூசாரி திரும்ப வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம வேதாவை திரும்ப ஒப்படைக்க என்னால முடியணும். வர்ணாமா, ஏன் இங்க நீ தனியா உட்காந்துருக்க? வேதாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்றாங்க வேதா விஷம் சாப்பிட்டுட்டான்னு. அது நிஜமா பெரியம்மா? உன்னோட அப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தத நானும் கேட்டேன், அவ்வளவுதாம்மா. பெரியம்மா, நான் வேதாக்கு கொடுத்த சாப்பாடு தான் அதுக்கு காரணமா? அச்சச்சா, நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அதுல வேதாவுக்கு கெடுதல் வர மாதிரி ஒன்னும் கொடுக்கலையே. உனக்கு முன்னாடி நாட்டியத்துல வேதா தோக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு.
வர்ணா குட்டி, இது நீ யார்கிட்டயாச்சும் சொன்னியா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. கடவுளோட சாபம் அது. பெரியப்பா சொல்றதெல்லாம் சும்மா கிடையாது. வேதா நல்ல பொண்ணு, பெரிய தப்பு எதுவும் பண்ணல. ஆனா மல்லியும் அவ பொண்ணும் நம்மள மதிக்காம பூசாரியோட வீட்டுக்கு போறது, அங்க உட்காந்து சாப்பிடுறது, சிவன் கோயிலுக்கு போறது, சிவன் சிலைய தொட்டு பூஜை பண்றது, இதெல்லாம் நீயும் பார்த்ததானே? அதெல்லாம் கடவுள் மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மல்லியோட தண்டனையும் அவ பொண்ணோட தண்டனையும் வேதா ஏத்துக்கிட்டான்னு தான் நிஜம். அது எப்படி? தப்பு பண்ணவங்களுக்கு தானே தண்டனை கிடைக்கும். மல்லியும் பொண்ணும் அறிவில்லாத காட்டுவாசிங்க. ஆனா வேதாவும் அவங்க அப்பாவும் அப்படி இல்லையே. எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தானே, கடவுளுக்கு பூஜை பண்றவங்க தானே. அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்றவங்கள குற்றவாளின்னு தானே சொல்லுவாங்க. நீ இத பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அந்த பொண்ணோட நோய் குணமாகும். வேதா இறந்துருவாளா? அட இல்ல, உன் அப்பா எவ்வளோ பெரிய பெரிய வைத்தியரெல்லாம் அங்க அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அவளை குணப்படுத்துவாங்க. இங்க பாருமா, எந்த ஒரு சூழ்நிலையும் வேதாவுக்கு நீதான் சாப்பாடு கொடுத்தன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அடுத்தவங்க உன்னை பத்தி குறை சொன்னா என்னால தாங்க முடியாது. சரி, நீ அம்மா கிட்ட போமா. அவளுக்கு என்ன? இங்க வந்து சிகிச்சை பார்க்கறதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. ஆனா நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? சரி, குழந்தையோட அப்பா எப்ப வருவாரு? தெரியாது. வர எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. அப்படியா? பிரச்சனை கொஞ்சம் பெருசாச்சே. என்னாச்சு? குழந்தையோட உடம்புக்குள்ள விஷம் போயிருக்கு. ஐயோ கடவுளே! அதுவும் ரொம்ப வீரியமுள்ள விஷம். உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்புகளையும் அது பாதிச்சிருச்சு. ஐயோ கடவுளே! மருந்து நான் கொடுத்துறேன், ஆனா அது எவ்வளவு தூரம் வேலை செய்யும்னு என்னால சொல்ல முடியாது. வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். மருந்து கொடுங்க, வேண்டிக்கோங்க, அதுக்கப்புறம் கடவுளோட செயல். 3 வேளை இதை கொடுங்க. மற்ற விஷயங்களை நான் ராஜாவை பார்த்து பேசிக்கிறேன். ஐயா, காட்டுக்குள்ள போய் நீங்க சொல்ற எந்த மருந்தையும் கொண்டு வர என்னால முடியும். நான் போய் கொண்டு வரேன். வேதா குட்டியை காப்பாத்துனா மட்டும் எனக்கு போதும். நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாம் இனிமே கடவுளோட முடிவுதான். வேதாம்மா, வைத்தியர் என்ன சொன்னாரு மல்லியம்மா? என் நோய் குணமாயிடும் சொன்னாரா? குணமாயிடும்மா, சீக்கிரமே குணமாயிடும். அம்மா, நான் எவ்வளோ நேரம் பார்த்த தெரியுமா? எவ்வளோ நேரம் கூப்பிட்ட தெரியுமா? சன்னியாசினி அம்மாவை எங்கேயுமே காணோம். சன்னியாசினி அம்மா இருந்திருந்தா வேதா பக்கத்துல வந்திருப்பாங்க. வேதாவோட நோயை குணப்படுத்திருப்பாங்க. ஏமா சன்னியாசினி அம்மா வர மாட்டேங்கிறாங்க? கடவுளும் நம்மள கைவிட்டுருப்பாரு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சன்னியாசினி அம்மா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அம்மா தேவி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் கொஞ்சம் மருந்துகளை அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். நோயோட தாக்கம். மன்னிச்சிருங்க ஐயா, உள்ள போன விஷம் எல்லா நரம்புகளையும் பாதிச்சிருக்கு. சீக்கிரமாவே அது மூளையையும் பாதிக்கும்.
என்னங்க நான் இதுவரைக்கும் கத்துக்கிட்ட வைத்தியத்தை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியாது. வெறும் ஒரு மருந்தால அந்த குழந்தையை குணப்படுத்த நினைக்கிறது நிச்சயமா சாத்தியமே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ஆயுர்வேதத்தையே கரைச்சு குடிச்சவராச்சே நீங்க. சில நேரங்கள்ல நம்மளால எதுவும் முடியாதுங்க ஐயா. இதுல மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வழி, அதையும் நான் சொல்றேன். என்னது? இந்த உலகத்தையே ஆள்ற கடவுள், மரணத்திலிருந்து கூட நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த கடவுள், ஒருவேளை ஏதாவது பூஜை பண்ணா கடவுள் அருள் புரிஞ்சாருன்னா அந்த குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் வழி. சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட, கடவுள் அருள் அந்த குழந்தைக்கு கிடைக்கணுங்கிற வேண்டுதலோட நான் கிளம்புறேன் ஐயா. என்னங்க வைத்தியர்கள்லயே மிகச்சிறந்த வைத்தியர் தான் இவர். அவர் முடிவுக்கு மேல எதுவுமே இல்லை. ஒரு பிஞ்சு குழந்தைய மரணத்துக்கிட்ட விட்டு கொடுக்கணுமா? மிச்சம் இருக்கிற வழி என்னன்னு அவர் தான் சொல்லிட்டாரே. ஜோதிடர் சொல்ற எல்லா பூஜையையும் எந்த குறையும் இல்லாம செய்யலாம். நம்ம நாடும் இந்த நாட்டோட ராஜாவான நானும் காவல் காக்குறோம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. வேதாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அத பூசாரியால தாங்க முடியாது. அதோட அவர் மனசு உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதோட தேசமங்கலத்து அம்மாவும். அப்படியெல்லாம் பேசாத மீனாட்சி. பிரச்சனை வரும்போது மன தைரியத்தோட அதை எதிர்கொள்ளணும். பயப்படக்கூடாது. என்னால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். சூரிய நாராயண பூசாரி சாதாரண ஆள் இல்ல. ஜோசியத்துல ரொம்ப வல்லவர். பூசாரி அவரை தான் வரவழைச்சிருக்காரு. எல்லா வைத்தியர்களும் கைவிட்டுட்டாங்க. மரணத்தை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சம்பிரதாயத்தை கடைபிடிக்காததுக்கான தண்டனை தான் அது. அந்த மல்லி பொண்ணு கூட சுத்தக்கூடாதுன்னு நாம எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தோம்ல, அது அவர் கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அவர் பிரயாணம் போகும்போது அந்த குழந்தைய தங்க வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. தேவைப்பட்டா அரண்மனையிலேயே குழந்தைய விட்டுட்டு போக ஐயா சம்மதிச்சிருப்பாரு. ஆனாலும் இவர் இப்படி செஞ்சது சரியே இல்லை. நம்ம இதுல எதுவும் சொல்ல வேணாம். அவரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதுக்கான தண்டனை கடவுள் கொடுப்பாரு. அம்மா மகமாயி, என் தேசமங்கலத்தம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் அப்பா திரும்ப வரும்போது நான் அவரை பார்க்கணும். நான் என் அப்பா கூட நிறைய வருஷம் வாழணும். நான் குட்டியம்மா கூடயும் மல்லியம்மா கூடயும் இருக்கிறதுனால எல்லாரும் எனக்கு குறை சொல்றாங்க. அவங்களையும் குறை சொல்றாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. மல்லியம்மாவையும் குட்டிமாவையும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். இங்க பாரு, நாங்க சொல்றோம்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னோட அப்பா திரும்பி வர வரைக்கும் நீ இந்த கோவிலுக்கு வரக்கூடாது. நான் ஏன் வரக்கூடாது? நான் தேசமங்கலத்தம்மாவை பார்க்க வர்றதுக்கு தடையா? நீ இப்ப ஒழுங்கா இருக்கியா? கடவுள் பக்தி இருக்கா? அந்த குட்டியம்மா கூட தானே சுத்திக்கிட்டு இருக்க. அந்த சாபம் ஊர் மொத்தத்தையும் கெடுக்க ஆரம்பிச்சிருக்க. அதான். ஏய், என்ன என்ன பிரச்சனை? அது வந்துங்கய்யா, இந்த குழந்தைகிட்ட இனிமே கோவிலுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். மல்லியோட வீட்ல இருந்து வர குழந்தைய கோயிலுக்குள்ள எப்படி விட முடியும்? அப்பா தேசமங்கலத்தோட பூசாரியா இருக்கிறதுனால
பொண்ணும் சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கணும்ல. இங்க பாருங்க, எதுக்காக இந்த பாவப்பட்ட குழந்தைகிட்ட நீங்க இப்படி கோவப்படுறீங்க? குழந்தைங்க கலங்கம் இல்லாதவங்க. அவங்க சாமி கும்பிட வந்தா கும்பிட்டுட்டு போட்டுமே. அது மட்டும் இல்லாம கடவுளை பார்க்க வரவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ஏது அதிகாரம்? எல்லாம் தேவி மகமாயி தானே தீர்மானம் பண்றாங்க. போங்க போங்க. பாப்பா, உன்னோட நோய் இப்ப குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. கோவில்ல அம்மா முன்னாடி வந்து வேண்டிக்கிட்டப்போ நல்லா இருக்கு. குழந்தைக்காக பிரத்யேகமா பூஜை பண்ணுங்கன்னு நான் சொல்லி இருக்கேன். போ பாப்பா. என்னங்க ஐயா இது? அந்த குழந்தைகிட்ட இப்படி பேசுறீங்க? அவளுக்காக நீங்க பூஜையெல்லாம் பண்ண சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னதுனாலதான் நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறோம். ஆனா நீங்க இப்படி கோவில இருந்து திரும்ப போன இப்ப அந்த பொண்ணு மனசுல சித்ரபானு ஐயா இப்ப ரொம்ப நல்லவர் இல்லையா? மரணம் முடிவான ஒரு குழந்தை கிட்ட தேவையில்லாம எதுக்காக வைராகியத்தை காட்டணும்? விதி முடிவான ஒருத்திக்கு ஒரு உதவி, அவ்வளவுதான். வேற எந்த விஷயத்திலையும் நான் சொன்னதுல ஒரு மாற்றமும் இல்லை. என்னோட குடிசையில வேதா தங்கினதுக்கான தண்டனையாயா இதெல்லாம்? கடவுளால ஏத்துக்க முடியாத எதையும் நானும் என் பொண்ணும் பண்ணதில்லை. நாங்க வர வச்ச ஜோஷியர் சில பரிகாரங்கள்லாம் சொல்லிருக்காரு. அதை செஞ்சிட்டோம்னா வேதாவோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்கய்யா, நான் என்ன வேணாலும் பண்றேன். ஜோதிடர் 5 கோவிலை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. குழந்தைய கூட்டிக்கிட்டு அங்கெல்லாம் போகணும், பூஜைகளை எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் எல்லா கோவில்கள்லையும் கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை நாம வாங்கணும். அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு தேசமங்கலத்தம்மன் கோவிலுக்கு வரணும். தேசமங்கலத்தம்மனுக்கு விசேஷமான பூஜை செஞ்சு அந்த தீர்த்தத்தை குழந்தைக்கு குடிக்க கொடுக்கறது தான் இதுக்கான பரிகாரம். குழந்தைய எந்த கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். அரண்மனையில இருந்தும் ஆளுங்களை அனுப்புறேன், காவலர்களையும் பணிப்பெண்களையும் கூட அனுப்புறேன். அது என்னோட கடமை. ஐயா, நான் கேக்குறது தப்பான்னு எனக்கு தெரியல. என் மேல நம்பிக்கை இல்லாததாலயா அவங்களையெல்லாம்? இல்ல மல்லி, அந்த குழந்தை வேதா தேசமங்கலத்தம்மன் பூசாரியோட குழந்தை. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் நான் அந்த மாதிரி யோசிச்சேன். நான் அவளை கூட்டிக்கிட்டு போறேன். போக வேண்டிய கோவில் எல்லாம் ரொம்ப தூரம். சில கோவில்களுக்கு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க போகலாம் தனியா உன்னால முடியுமா? முடியுங்க ஐயா. ராஜா, வேலை ஆட்களையும் பணிப்பெண்ணையும் கூட அனுப்பணும்னு யோசிச்சது உங்களோட நல்ல மனசுதான். அப்படி அவங்க எல்லாம் கூட போறதை விட மல்லி குழந்தைய கூட்டிட்டு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரி யாரால பாத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா அப்படியே ஆகட்டும். ஒரு விஷயம், பயணத்துல ஏதாவது தடை வந்துச்சுன்னா அந்தந்த நாட்டு ராஜாக்கள் கிட்ட நீங்க பேசுறதுக்கு கோவில் பூசாரி கிட்ட சொன்னா போதும். மீதி உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போற நாட்டோட ராஜாக்கள் எல்லாருக்கும் நான் ஓலை கொடுத்து அனுப்புறேன். அப்படின்னா அது போதுங்கய்யா. குறிப்பிட்டு இருக்கிற கோவில்கள் பயணம் போக வேற எதுவும் தேவைப்படுதா மல்லி? இல்லங்கய்யா. இருந்தா நீ தயங்காம கேளு மல்லி. மனசாரதா ராஜா இத சொல்றாரு. அது எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு இந்த நிலைமையில இருந்து விடுதலை கிடைக்க வேண்டியது ரொம்ப அவசியம்தான். ஐயா என்கிட்ட தான் அவளை ஒப்படைச்சிட்டு போனாரு. அவர் திரும்பி வரும்போது நல்லபடியா அவளை நான் திருப்பி ஒப்படைக்கணும். நாளைக்கே நான் கிளம்புறேன். ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு அம்மாவோட தியாகத்தை கடவுள் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாரு. நீங்க வெற்றியோட திரும்பி வருவீங்க.
பூசாரியோட பொண்ணு மல்லியோட வீட்ல இருக்கிறது அவளுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கெடுதல்னு பெரிய பெரிய ஆளுங்களோட காதுல எல்லாம் போய் சேர்த்தோம். சிலர்லாம் ரகசியமாவும் நேரடியாவும் எதிர்த்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? உங்க தம்பியோட முடிவை கேட்டீங்கல்ல? ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை பண்றதுக்கு அவளை கூட்டிட்டு போறது அதே காட்டுவாசிங்க தான். எல்லா கோவிலையும் ஏறி இறங்கி குழந்தைய மரணத்துல இருந்து காப்பாத்தி மல்லியும் பொண்ணும் திரும்ப தேசமங்கலத்துக்கு வந்தா அவங்களுக்கு இங்க கிடைக்க போற இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னோட தம்பி எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். அதை விட நல்ல முடிவு குழந்தைய கூட்டிட்டு போனுங்கிற மல்லியோட முடிவு. நீங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? திரும்ப உங்களுக்கு புத்தி சரியில்லாம போயிடுச்சு. சுகன்யா, பூசாரியோட பொண்ணுக்கு பரிகாரம் பண்றதுக்கு தேவைப்பட்டா தன்னோட படைகளையே அனுப்பியிருக்கலாமே நாட்டோட ராஜா. அப்ப என்ன நடந்திருக்கும்? தேசமங்கலத்து ராஜாவோட விருந்தாளிகளா போறவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருப்பாங்கல்ல மத்த நாட்டுக்காரங்க. இப்ப போக போறது யாரு? அழ மட்டுமே தெரிஞ்ச மல்லியும் அவளோட அந்த பொண்ணும். பயணத்துக்கு இடையில ஒரு ஆபத்தை உருவாக்க இதை விட சிறந்த வாய்ப்பு வேற எங்க கிடைக்கும்? அப்ப அவங்க போற விஷயம் நடக்காதுன்னு சொல்றீங்களா? நடக்க விட மாட்டேன். குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு போறவங்க அவங்களோட உயிரையும் இழந்துருவாங்க. ஒண்ணு வழியில ஏதாவது பிரச்சனை, இல்ல பரிகாரத்துக்காக போற இடத்துல ஏதாவது ஒரு கோவில்ல ஏதாவது ஒரு இடத்துல 3 பேரோட உயிரையும் எடுத்துடுவேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேசிருக்கீங்க. ஆனா எப்பவுமே நீங்க அப்பெல்லாம் ஜெயிச்சதில்ல. அப்போ தேசமங்கலத்து அம்மா சர்வ சக்தியோட இருந்தாங்க. தேசமங்கலத்துல இருக்கிற எல்லா மக்களையும் அவங்க அரவணைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது இல்லைன்னு சுகன்யா நம்பணும். 21 நாட்களுக்கு சக்தியை இழந்திருப்பாங்க தேசமங்கலத்தம்மா. அந்த 21 நாட்கள்ல நானும் நீயும் தேசமங்கலத்தை அடைஞ்சாகணும். மல்லிக்கும் மல்லியோட மகளுக்குமான வரவேற்பை நான் தயார் செய்றேன். இந்த அரண்மனையோட அதிகாரம் சுகன்யா கையில பத்திரமாயிருக்கும். ரெண்டு பேரும் படுத்து தூங்குங்க, நாம காலையிலேயே கிளம்பணும். மல்லியம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்னம்மா? தேசமங்கலத்து அம்மாவை போய் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. என்ன தேசமங்கலத்து அம்மா காப்பாத்துவாங்க, நம்ம போக வேண்டாம். அப்படிலாம் செஞ்சா சரியா வராதுமா. எவ்வளோ பெரிய ஜோசியர் சொல்லிருக்காரு, நாம போயே தீரணும். தேசமங்கலத்து அம்மாவோட சக்தியை பத்தி நீங்க தெரியாம பேசுறீங்கம்மா. நம்ம இங்க இருந்தாலும் தூரமா போனாலும் தேசமங்கலத்து அம்மா நம்மள காப்பாத்துவாங்க. இங்க பாருமா, நீ நம்புற கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. ஆனா இப்பவே எல்லாரும் எனக்கு எதிரா இருக்காங்க. இப்ப நம்ம ஜோசியர் சொல்ற மாதிரி கோயிலுக்கு போலனா அதுக்கும் எல்லாரும் குறை சொல்லுவாங்க. எல்லாரும் என்னோட குறைய கண்டுபிடிக்க தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம போகணும், போயே தீரணும். நம்ம போலாம் வேதா, எல்லா கோவிலுக்கும் போலாம். அப்புறம் உன்னோட நோய் குணமானதுக்கு அப்புறம் நம்ம அங்க இருக்கிற எல்லா கோவிலையும் சுத்தி பார்க்கலாம். நம்மள கூட்டிட்டு போவாங்க அம்மா, இல்லம்மா? கண்டிப்பா. வேதாவுக்கு குணமாயிடுச்சுன்னா அப்புறம் நாம நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய விஷயத்த பார்க்கலாம். நீங்க எதுக்காக இப்படி அடிக்கடி அழுவுறீங்க மல்லியம்மா? ஒண்ணும் இல்லம்மா. நான் இறந்துருவேன்னு பயப்படுறீங்களா? அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் இறந்தெல்லாம் போக மாட்டேன் மல்லியம்மா. நான் குட்டிமா கூட நிறைய நாள் விளையாடணும்ல, தினமும் உங்களை பார்க்கணும்ல, அப்பா திரும்பி வரும்போது அப்பா கூட வீட்டுக்கு போகணும்ல, சன்னியாசினி அம்மாவை பார்க்கணும்ல, குருகுலத்துக்கு போய் வேதம் எல்லாம் படிக்கணும்ல. எனக்கு எதுவும் ஆகாது.
ஐயோ அம்மாடி வேதா குட்டி வேதா குட்டி ஐயோ அம்மா என்னாச்சுமா? வேதா குட்டி வேதா வேதா ஐயோ வேதா குட்டி ஐயோ கடவுளே வேதா குட்டி ஐயோ வேதா வேதா குட்டி தைரியமா இருமா ஒண்ணும் ஆகாது. ஐயோ கடவுளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்ல. குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சோதனை தேவையா? அம்மாடி ஒண்ணும் இல்ல அம்மாடி கொஞ்சம் தைரியமா இரு ஒண்ணும் ஆகாது. அம்மாடி Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.